நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கம்பம்னு பேர் வச்சிருக்காங்கல்ல, எதனால அந்த பேர் வச்சாங்க? கம்மாயிகளுக்கு நிறைய இருந்திருக்கு. அதனால கம்பம். ஆமா, மருவி அப்படி கம்பம்னு வந்திருக்கு. அப்ப இதோட பேர் ஒரிஜினல் பேர் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா? கம்மாய். கம்மாய் அந்த மாதிரி. கம்மாய் ஏன்னா நான் ஒரு இதுல புஸ்தகத்துல படிச்சதை வச்சு நான் சொல்றேன். நான் அந்த மாதிரி. ஆமா, ஆராயக்கூடாது. பொதுவாக கம்பம்னால இன்பம். ஸோ அப்போ வந்து இந்த காலமா அந்த காலமா செலிப்ரேஷன்லன்னு பேசின இதுல வந்து ஊருக்கு பிரச்சனையை கொண்டு வந்து ஊரை பத்தி கிளியரா பேசிடுச்சு கொண்டு வந்து. பட் ஆனா கடைசியில அவங்களோட இதுல கான்ஃபிடென்ட்டா அந்த காலத்து முறை தான், அதுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொன்னாங்க. சோ அந்த காலத்து முறை தான்றதுல கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. ஒரு மாசம் முன்னாடியே நாங்க ரெடி ஆயிடுவோம். ஆனா உண்மையிலே நானுமே ஒரு 10 வருஷம் முன்னாடி எல்லாம் தீபாவளி வருதுன்னு வச்சுக்கேன், ஒரு மாசம் முன்னாடியே, ஒரு மாசம் முன்னாடியே பட்டாசு எல்லாம் வாங்கி செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருவோம். ஆனா இப்போ நான் தீபாவளி அன்னைக்கே பட்டாசு தோண மாட்டேங்குது. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அதுக்கு மாறிட வேண்டியதானே? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ அதை பண்ண வேண்டியதானே? தோண மாட்டேங்குது. ஏன் தோணல? இந்த மாதிரி அவங்க எப்படி தோணும்? தீபாவளியை மறக்க வச்சிடுறீங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படி ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். நீ இப்ப என்ன பண்ண? அந்த காலம் பிடிச்சிருக்குப்பா. இல்லப்பா, நீ வந்து வாட்ஸ்அப்ப வந்து இப்பயே அன்இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இது பண்றீங்க. சரி, ஓகே. இது தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்களா இருக்கு. இன்னும் நிறைய டீம் இருக்காங்க, அவங்க பேசலாமா? எஸ், போயிடலாம். நம்ம டைம்ஸ் ஆஃப் ஆத்தியால நம்ம ரொம்ப அழகான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வணக்கம். நல்லா இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கிறோம். உங்களை மீட் பண்ணல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்களுக்கு சந்தோஷம். சரி, உங்க பேர் சொல்லுங்க. சகோதரி மோட்ச எமல்டா ராணி. ஓ சூப்பர், ராணி மாதிரி அழகா இருக்கீங்களே. சூப்பர். சரி சிஸ்டர், இன்னைக்கு வந்து எங்களுக்கு உள்ள வந்தோன்னு பயங்கர ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கு. நம்ம சர்ச் பத்தி சொல்லுங்க. சர்ச்சோட பேரு? சர்ச்சோட பேர் புனித பனிவே மாதா அன்னை திருத்தலம். ஓகே ஓகே, சூப்பர் 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 சிஸ்டர். சரி, இப்போ நீங்க வந்து சிஸ்டரா இருக்கீங்க. இப்போ இந்த கால ஜென்ரேஷன் பசங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்னா எந்த விஷயம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஜென்ரேஷன் பசங்க, யங்ஸ்டர்ஸ் பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டோம்னா, முந்தைய காலத்துல எல்லாம் அந்த 11 வருஷமா இங்கே ஒர்க் பண்ணுறேன். 30 வருஷமா என்னுடைய சர்வீஸ் காலத்தில் முந்தியெல்லாம் நல்ல உழைப்பு இருந்துச்சு, கடின உழைப்பு இருந்துச்சு. எந்த ஒரு வேலை சொன்னாலும் உடனே டக்குன்னு செஞ்சுட்டு வருவாங்க, இல்லைன்னா என்னையா இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் மெதுவாக ஸ்லோவாக தான் செய்கிறாங்க. ஆனால் ஸ்லோவாக செய்கிறாங்க. எல்லாம் ஆன்லைனில் போட்டுறது. ஸ்லோவாக செய்கிறாங்க எல்லாருமே ஒர்க்கு. நீங்க சொல்லுங்க, இந்த விஷயம் அவங்க மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னா எந்த விஷயம்? இந்த யங்ஸ்டர்ஸ் அதாவது முன்னாடி எல்லாம் நல்ல தனி மனித ஒழுக்கம் வந்து அவங்ககிட்ட அதிகமா இருந்துச்சு. சுய கட்டுப்பாடு, பெரியவங்களுக்கு கீழ்ப்படுகிறது, உதவி செய்யறது, அந்த மாதிரி நற்பண்புகள் வந்து நிறைய இருந்துச்சு. பெரியவங்க அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து அது குறைபடுறதா நான் ஃபீல் பண்றேன். இப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் இருந்தா கூட அவங்களே செல்ஃபிஷா சாப்பிடுறாங்க. யாரும் தர மாட்டாங்க. லஞ்ச் எடுத்து வந்தாலும் தர மாட்டாங்க. யார் சிஸ்டருக்கு தர மாட்டீங்க லஞ்ச்? ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஓகே சிஸ்டர், நீங்க சொல்லுங்க, மைக் உங்களுக்கு இருக்கு. அன்றைய தலைமுறைகள் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, மனித நேயம், நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம் போன்ற நல்ல சிறப்பான பண்புகளை வந்து அன்றைய வந்து நல்ல ஒரு கூடி மனித குடும்பங்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமா மீடியாக்களை பயன்படுத்திக்கிட்டு மொபைல், டிவி, அதுலேயும் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இந்த மாதிரி நவீன கருவிகளை பயன்படுத்தி கொண்டு தனிமைப்படுத்தி கொண்டு மனித நேயம், பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம் இல்லாத சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதை வந்து அவங்க இணைத்து கொண்டாங்க, மனிதர்களோடு இணைத்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சிறப்பாக அவர்கள் வளர்வதற்கு நன்றாக இருக்கும். இன்றைய இளைஞர்கள் வந்து மீடியாவால் அதிகம் தாக்கப்பட்டு தான் ஒரு ஹீரோவாக மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்க. ஆனால் வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. முக்கியமாக செல்லை எடுத்துக்கிட்டு தனியாக போய் பேசுகிறாங்க. தனியாக போய் பேசக்கூடாது, கும்பலாக இங்கே இருந்து பேசுங்க. சில இடத்துல ஆமாம் கதை அடைச்சிக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸும் வீட்டில் இருக்கவங்களுமே கஷ்டப்பட்டாதான் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்றத சொல்லி கொடுக்காம ரொம்ப லக்ஸூரியஸாகவே அவங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து வளர்க்குறதுனால சின்ன சின்ன விஷயங்களும் கஷ்டப்படும் போது ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் பிள்ளைங்க கூட சேர்ந்து விளையாடுறதும் கம்மியாக இருக்குது. பேரண்ட்ஸும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மற்ற பிள்ளைங்க கூட போய் விளையாடுறதுக்கோ பேசுறதுக்கோ பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுறதுல பிள்ளைங்களும் வில்லிங்க இல்லை. அதை மாற்றிக்கிட்டா இன்னும் முன்னாடிலாம் வந்து சாட்டர்டே சண்டே அப்படின்னா இந்த மாதிரி ஜாலியாக ஒரு தெருவுலையும் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். இப்போ அடுத்த வாட்டி விளையாடும் போது அவங்களையும் சேர்த்துக்கோங்க. அவங்கள மட்டும் விட்டு விட்டு எல்லாம் விளையாடுறீங்க நீங்க.
சிஸ்டர் சொல்லிட்டேன் எல்லாம் கும்பலா விளையாடலாம். நிஜமாவே இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ரெக்கலெக்ட் பண்ணி பார்த்தா எல்லாமே ட்ரூ. அதுதான் உண்மையா சூப்பரா சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் வந்து எங்க கண்ணை திறந்த மாதிரி இருந்தது. இவங்க கண்ணை மூடிட்டு திறந்துட்டாங்க. 90s 80s இல்ல 80s கிட்ஸ் கண்ணை திறந்துட்டீங்க. ஒரு குழந்தையா இருந்து என் கண்ணை திறக்க வச்சிட்டீங்க. சரி, நீங்க சின்ன வயசுல கேம்ல விளையாடி இருப்பீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது? கபடி. கபடி. சரி, எங்களுக்காக ஒரு வாட்டி கபடி 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 மட்டும் சொல்லி கேளுங்க. ரெடி ரெடி ஆக்ஷன். கபடி கமான். கபடி 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 கபடி. எப்படி தெரியுமா? அதுல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் கபடி விளையாடி பார்க்க போறீங்க. சரி, நான் வீட்ல இருக்கும்போது சர்டிபிகேட்டே வாங்கி இருக்கனே. அப்படியா? சரி சிஸ்டர், நீங்க வந்து எவ்வளவு வருஷமா கபடி விளையாடி இருந்தீங்க அப்ப சின்ன வயசுல? 8ஆம் கிளாஸ் படிக்கிறது வரை. ஓ ஓகே. சரி, கபடியில மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்க? ஒரு 9. 9 பேரா? இல்லையே. இங்கிட்ட ஆமா. கபடியில மொத்தம் எத்தனை பேர்? ஒரு டீம்ல எத்தனை பேர்? சேர்றவங்கள பொறுத்து. சேர்றவங்கள பொறுத்து. எங்க கேம்ல யார் வரீங்களோ அவங்கள பொறுத்து. அங்கிட்டு போகும்போது அப்படிதான் இது பண்ணுவோம். அதாவது எங்க கேம் நாங்க வச்சதா ரூல்ஸ். கரெக்ட்டா? ஓகே. அப்படி இந்த பக்கம் வந்துரும். நீங்க 9 பேர் வரலாம், 10 பேர் வரலாம், எவ்வளவு பேர்னாலும் நாங்க சேர்த்துக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் கேமுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது என்னன்றது கூகுள்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். சரி, சிஸ்டர் கிட்ட கேப்போம். சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு சின்ன வயசுல விளையாட விளையாட்டு? கொக்கோ. கொக்கோவா? எல்லாம் பயங்கரமா ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருப்பாங்க போல இருக்கு. சரி, கொக்கோல மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். 12 பேரா? 2 பேர் சப்ஸ்டிட்யூட்ல. 2 பேர் சப்ஸ்டிட்யூட். ஓ ஓகே. 3 பேர் சப்ஸ்டிட்யூட்டா மேம்? நாங்க 2 பேர் சப்ஸ்டிட்யூட். சப்ஸ்டிட்யூட். நீங்க சப்ஸ்டிட்யூட்டா தான் இருப்பீங்க. விளையாட மாட்டீங்க. சப்ஸ்டிட்யூட்ல நானும் ஒரு ஆள் பா. இல்ல சூப்பரா ஆடுறீங்க. சரி, நீங்க வந்து கொக்கோல வந்து கோக் குடிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி இப்ப கோன் சொல்லி கொடுத்து காட்டுறீங்க. நான் நிக்கிறேன். ரெடி கோ. அதுல அவங்கள போ. இல்ல ஷூட்ட முடிச்சிட்டு போ. போ வராது. ஓகே, உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப பிடிக்கும்? ஃபேவரட் எனக்கு கேம் பிடிச்ச கேம் வந்து நீச்சல் அடிக்கிறது. ஸ்விம்மிங். எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தரையில நீச்சல் அடிச்சா இப்படி இருக்கு பண்ணி காட்ட போறீங்க. நின்னே பண்ண போறீங்க. ஓகேவா? ரெடி 1 2 3 கம் ஆன். ஏய் உள்ளிச்சு இப்படி வாங்க. ஏய் என்னங்க ரிவர்ஸ் அடி. சரி, ரிவர்ஸ் நீச்சல். ஐயா இங்க வாங்க. அதாவது நீச்சல் அடிக்கும்போது காலை தூக்கணும் நீங்க. சூப்பரா பண்ணுங்க. நல்ல கைத்தட்டல் கொடுங்கப்பா. சூப்பரா பண்ணுங்க. சிஸ்டர்ஸ்லாம் சிஸ்டர் இருப்பாங்க நினைச்சீங்களா? எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா, நம்ம ஃப்ரெண்ட்லி ஸ்வீட்டா இருக்காங்க. அவ்வளோ வந்து என்டர்டெயின் பண்றாங்க நம்மள. இப்ப அடுத்த ஒரு கேம் இருக்கு. நீங்க என்ன கேம் விளையாடுவீங்க? லாங் ஜம்ப், ஹை ஜம்ப். லாங் ஜம்பா? இப்ப பாருங்க, இங்க இருந்து கேமராமேனை தாண்டி குதிக்க போறாங்க. ரெடி 1 2 3. ஆத்தாடி ஆத்தா. ஏங்க அந்த கோவை சார்ல வந்து வடிவேல் அடிக்க வருவார்ல, அந்த மாதிரி கேமராமேன்ல உங்களை பிடிக்க ரெடி ஆயிட்டாரு அவரு. சூப்பர். சூப்பர். பேர் என்னது? ஸ்டெல்லா மேரி லாங் ஜம்ப். சூப்பர். வின்னர் ஆயிட்டீங்க நீங்க. நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் கேம். சைக்கிள் ஓட்டுவேன். சைக்கிள். சூப்பர். கோலி விளையாடுவேன். இப்போ ஓட்ட போறீங்க. ரெடியா? கோலி சைக்கிள். சைக்கிள். மைக் நீங்க வாங்கிக்கோங்க. படி பைக் நீங்க பேர் உட்காருங்க. ஓட்டுங்க. நல்லா என்ன கை சைக்கிள் ஓட்டுறீங்க? சிஸ்டர், சைக்கிள் வந்து கால்ல தான ஓட்டணும். இப்படி ஓட்டுறீங்க? இல்ல, இது இப்படி வளைச்சு போகணும். ஓ, வளைச்சு போகணுமா? பெல் அடிங்க. சூப்பர் சிஸ்டர். நீங்க சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் கேம் என்ன? பல்லாங்குழி, கல்லாங்கா விளையாடுறது, அந்த மாதிரி சும்மா சிட்டிங் அண்ட் பிளேயிங். அதுதான் இன்டர்நேஷனல் கேம்ஸ் விளையாடுறது. கல்லாங்கா அது விளையாடுங்க. ஓகே, இந்தாங்க கல்லு பிடிங்க. மொத்தம் அவங்க கையில 5 கல்லு இருக்கு. ரெடி போட்டு கேட்ச் பண்ணு. சூப்பர். கிளாப் பண்ணுங்க. சூப்பரா இருந்தீங்க சிஸ்டர். நீங்க நெக்ஸ்ட். எனக்கு பிடிச்ச கேம் வந்து த்ரோ பால். உண்மையா பால்? நான் அந்த மங்கி கேமா? என்ன மங்கி கேம் விளையாடுங்க? சூப்பர். சூப்பர். மாயமில்லை, மந்திரமில்லை. இது கேமே இல்ல நினைக்காதீங்க. சூப்பரா எல்லாருமே செம்ம ஜாலியா இருந்துச்சு. எனக்கு சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்துச்சு. எல்லா கேமும் நான் விளையாண்ட மாதிரியே இருக்கு எனக்கு இப்போ.
ஸோ நீங்களுமே பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுங்க. ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க உங்களுக்கு எங்கேயாச்சும் நீங்க விளையாட ஆரம்பிக்கலாம். ஜாலியா டைம் கிடைக்கும் கும்பலா சேர்ந்து விளையாடுங்க. ஓகேங்களா? விளையாடணும். ஓகே விளையாடுவீங்களா? இப்போ தான் இருக்கீங்களா? என்ன கேம் விளையாடுவோம். என்ன கேம் விளையாடுவீங்க? நம்ம சைக்கிள் ஓட்டுறது, விளையாடுறது எல்லாமே விளையாடுவோம். கொக்கோ. ஆனா கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க. ஸ்கூல் கிரவுண்டில் இப்பயும் சைக்கிள் ஓட்டுவோம். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி கிடையாது, ஒரிஜினலா ஓட்டணும். சூப்பர், ரொம்ப நன்றி. தேங்க் யூ சிஸ்டர். Super ரொம்ப energy-ஆ ஹாப்பி. இருந்தீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷம்.